நம்மளுக்கு பசியாறுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நன்றியோடு அங்கேயே இருப்பான். அப்படி இல்லை, எனக்கு பக்கத்து சத்திரத்தில் வந்துட்டு நல்ல சாப்பாடு போடுறாங்க, இத்தனை 100 நாள் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அதை விட பெட்டரான சாப்பாடு அங்கே கிடைக்குது அப்படின்னு சில பேர் போக தான் செய்வான். இங்கே செங்கோட்டை என்ன சொல்கிறீங்களா? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இது புதுசு கிடையாது அதிமுகவுக்கு. அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் பல்வேறு கிளைகள் இருந்திருக்கும், பழுத்த பழங்கள் இருந்திருக்கும். சிலதெல்லாம் பழுத்து என்ன பண்ணுனாக்கா வீணா கீழே உதிர்ந்து போகும், சில கிளைகள் உடைஞ்சு போகும். அதுக்காக ஆலமரமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. தினகரன்லாம் நீக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. அதிமுகங்கிற கட்சியோடு சம்மந்தப்படுத்தி அவர் இயங்கிய நாட்களே பல நாட்கள் ஆன பிறகு யார் வந்து அவங்களை நீக்கணும்னாக்கா அன்றைய பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு தினகரன் வந்து நீக்கியாச்சு. சசிகலா வந்து கடிதம் எழுதுறாங்க, அக்கா என்னை மன்னித்து விடுங்கள், நான் வந்துட்டு தவறு செய்யவில்லை, என்னோடு இருந்தவர்கள் தவறு செய்து விட்டார்கள், என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் அவங்க போயஸ் கார்டனுக்குள்ள போறாங்க. இப்போ ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க. ஓபிஎஸ் கூட போன வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு சில ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீக்கினாலும் கூட செந்தில் பாலாஜி போனார், தங்க தமிழ்ச்செல்வன் போனார், எல்லாம் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அதிமுகவுக்கு? எதாவது ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகலை. வணக்கம் தமிழர். வணக்கம் பிரதர். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். அதிமுகவில், அதாவது எடப்பாடி தலைமை தாங்கும் பொழுது அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் இருக்கும் பொழுது அதிமுக விட்டு விலகி சென்றவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகக்குள்ளே வந்தாலும் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அதிமுக விட்டு விலகியவர்கள், இவங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம எடப்பாடி இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எடப்பாடி அதிமுகவோட பொதுச்செயலாளராக இருக்கும்போது யாரெல்லாம் விலகி போனாங்க, ஏன் விலகி போனாங்க, அங்கேருந்து விலகி போனவங்க எங்கெங்கெல்லாம் போய் தங்களுடைய கிளைகளை விரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கிளையும் விரிக்கல. என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறாங்க, என்ன அவர்களோட கருத்து முரண் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கிறீங்க. நானுமே அந்த கட்டுரையை வாசித்தேன், தினத்தந்தியில் வந்து வெளியாகி இருக்குது. தினத்தந்தியில் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு அந்த கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையினுடைய உள்ளார்ந்த விடயம் என்ன, சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரும் இயக்கம். அந்த இயக்கத்தில் பல பேர் வருவாங்க போவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அன்னமிடக்கூடிய ஒரு சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த அன்னமிடக்கூடிய சத்திரத்துக்கு வந்துட்டு பல பேர் வந்துட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க, பசியாறுவாங்க. பசியாறிட்டு ஒருத்தவனுக்கு தொடர்ச்சியாக ஒரு 100 நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா, ஓகே நம்மளுக்கு பசியாறுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நன்றியோடு அங்கேயே இருப்பான். அப்படி இல்லை, எனக்கு பக்கத்து சத்திரத்தில் வந்துட்டு நல்ல சாப்பாடு போடுறாங்க, இத்தனை 100 நாள் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அதை விட பெட்டரான சாப்பாடு அங்கே கிடைக்குது அப்படின்னு சில பேர் போக தான் செய்வான். இங்கே செங்கோட்டை என்ன சொல்கிறீங்களா? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நான் பொதுவாக வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எல்லா இயக்கத்திலும் இது நடக்கும். எனக்கு வந்து ஒருவேளை அந்த சத்தத்தில் சாப்பாடு போடுறவங்களோட சண்டை, எனக்கு வந்து சரியாக சாப்பாடு வைக்க மாட்டுறாங்க, என் பந்தியில் மட்டும் பந்தியில் எல்லாருக்கும் 2 முட்டை வைக்கிறாங்க, எனக்கு மட்டும் 1 முட்டை வைக்கிறாங்க, இப்படி பல கருத்து முரண்கள் வரும் ஒரு இடத்துல. இப்போ இதை யாரை சொல்கிறீங்க? பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே ஒரு கருத்து முரண் வரும். எதுக்காக சொல்ல வரனாக்கா, ஒரு கட்சியில் நம்ம இயங்கும் பொழுது அந்த கட்சியால் நம்ம பல பலன்கள் அடைவோம், அதிகாரம் பெறுவோம், அதாவது ஆட்சியில் இருக்குது அந்த கட்சி அப்படின்னாக்கா, அதிகாரத்துக்கு போயிட்டு நிறைய விடயங்களை நம்ம வந்துட்டு அனுபவிச்சுப்போம். பிறகு வந்துட்டு அந்த கட்சியில் ஏதோ நமக்கு முரண் வருதுனாக்கா நம்ம பல பாதைகளை தேர்ந்தெடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெளியில் போயிட்டு புதுசாக கட்சி தொடங்குவாங்க, இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டு வேறு கட்சியில் இணைவாங்க, இல்லை அரசியல் விட்டே விலகுவாங்க. இப்படியாக ஒரு இயக்கம் இருக்கும். அது அதிமுகவுக்கு மட்டும் விதி விலக்கு கிடையாது. அதிமுக குறித்த விவகாரங்களில் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது பூதாகரமாக்கப்படுது. எப்படின்னாக்கா, இப்படி சொல்வதன் மூலமாக அதிமுகலேருந்து இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இது ஒரு அணி அது ஒரு அணி, இதனால் அதிமுகவுக்கு பிணி, அதிமுக இனிமேட்டு வாழவே வாழாது, செத்து போகும், அணி அணியாக பிரிஞ்சு பிணி கட்டி செத்து போக போகுது, இப்படியாக பேசுவதன் மூலமாக அதிமுகவை வீக்கராக காமிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. அந்த முயற்சி யார் எடுப்பானாக்கா, ஆளுங்கட்சி எடுக்கும், இல்லை ஏனைய கட்சிகள் எடுக்கும். ஏனைய கட்சிகள் வந்துட்டு ஏடிஎம்கே வீக்கன் பண்ணுறதன் மூலமாக தங்கள் வந்துட்டு அங்கே வலுப்பெற முடியும், அதிமுகனுடைய அந்த பேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு வலுவாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் அந்த கட்டுரை என்ன சொல்லுதுனாக்கா, இது புதுசு கிடையாது அதிமுகவுக்கு. அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் பல்வேறு கிளைகள் இருந்திருக்கும், பழுத்த பழங்கள் இருந்திருக்கும். சிலதெல்லாம் பழுத்து என்ன பண்ணுனாக்கா வீணா கீழே உதிர்ந்து போகும்,
சில கிளைகள் உடைஞ்சு போகும், அதுக்காக ஆலமரமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வேருங்கிறது டீப் ரூட்டட் வேர் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு அப்படியே தான் இருக்க போகுது. ஆலமரம் வந்துட்டு ஒரு கிளை போனால் இன்னொரு கிளை வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லை ஆலமரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல கிளைகளை வந்துட்டு உருவாகி அது மாட்டு பறந்துபட்டு கடந்துக்கிட்டே பல ஆயிரம் வருஷம் வாழ்ந்துகிட்டே இருக்கும், பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆக இதுதான் பல ஆயிரம்னு சொல்லிட்டேன், இதுக்கு வேறு கட் பண்ணிடப்பாரு, பல வருஷங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆக இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் அப்போ இந்த வெளியேற்றம்ங்கிறது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு ஃபேக்டாக அந்த கட்டுரையில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளியேறி இருக்கிறாங்க, ஜெயலலிதா காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளியேறிருக்காங்க. நீங்கள் கேட்டதால முதல்ல எடப்பாடி தலைமையில் அதிமுக யாரெல்லாம் வெளியேறி இருக்காங்க அதை பேசிடுவோம். எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பொறுப்பேற்ற பிறகு நிறைய வெளியேற்றங்கள் நடந்திருக்கு. அதில் நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக உங்ககிட்ட பெயர்கள் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை நானே சொல்கிறேன். ஓபிஎஸ், ஏன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து தான் இரட்டை தலைமையாக இருந்தாங்க. ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது, இரட்டை குழல் துப்பாக்கியெல்லாம் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஒற்றை தலைமைக்கு அந்த கட்சி நகரணும்னு ஆசைப்பட்டது. அப்போ இபிஎஸ் தலைமையில் முதல் ஆளாக அதுவும் முக்கியமான ஒரு விக்கெட் அவுட் ஆனதுன்னா அது ஓபிஎஸ் தான். இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து சசிகலாவையும் தினகரனையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது வேற காரியம். சசிகலாவும் தினகரனும் வந்து திடீர்னு வந்துட்டு இந்த சீன்குள்ளே வராங்க. கட்சிங்கிற சீன்குள்ளே ரொம்ப காலம் இல்லாத ஆட்கள், தினகரன்லாம் நீக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, அதிமுகங்கிற கட்சியோடு சம்மந்தப்படுத்தி அவர் இயங்கிய நாட்களே பல நாட்கள் ஆன பிறகு யார் வந்து அவங்க நீக்கினதுனாக்கா அன்றைய பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு தினகரன் வந்து நீக்கியாச்சு. தினகரன் வந்து அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகளாக இருந்திருக்காரு, அதெல்லாம் ஒரு காலகட்டம். அது எப்போனாக்கா பொருளாளராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவு இருந்தால் அப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் இருந்தவர். ஆனால் 2007 நினைக்கிறேன், எனக்கு வருடம் சரியாக ஞாபகம் இல்லை, அப்போவே வந்து நீக்கப்பட்டவர் தான் தினகரன். அதே போல் சசிகலா 2013 அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போயஸ் கார்டனை விட்டு வெளியேற்றிட்டாங்க. சசிகலாவும் சசிகலாவை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தக்காரங்களையும் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டதன் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெளியேற்றிய பிறகு சசிகலா வந்து கடிதம் எழுதுகிறாங்க. அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வந்துட்டு தவறு செய்யவில்லை, என்னோடு இருந்தவர்கள் தவறு செய்து விட்டார்கள், என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் அவங்க போயஸ் கார்டனுக்குள்ளே போகிறாங்க. இப்படியாக அந்த குடும்பம் வந்துட்டு தொடர்பு இழந்து, அந்த கட்சியோட தொடர்பு இழந்து பல காலம் ஆகிவிட்டது. ஆக இந்த அம்மா இறந்த பிறகு 2016 இந்த அம்மா இறந்த பிறகு வந்துட்டு இவங்க எல்லாரும் திருப்பி திடீர்னு சீனுக்குள்ளே வராங்க. ஏன்னா அந்த அம்மா தான் இல்லையே, அந்த அம்மா எல்லாரையும் புறந்தள்ளி வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த அம்மா இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சசிகலா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க தரித்த வேடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கங்கா வந்துட்டு சந்திரமுகி நிறையக்குள்ளே போனால், கங்கா தன்னை சந்திரமுகியாக உணர்ந்தால், சந்திரமுகி போலவே கொண்டையை போட்டு கொண்டால், சந்திரமுகி போலவே சேலையை உடுத்தி கொண்டால் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஜெயலலிதா வந்து தன்னுடைய அட்டையரை வச்சுருந்தாங்களோ அதே போல் அதே கலர் ட்ரெஸ்ஸு, அதே போல் உடையை அணிஞ்சிக்கிட்டு, அதே போல் கொண்டையை போட்டுக்கிட்டு அப்படி வந்து நின்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்கனாக்கா, நம்ம அதிமுகவை கைப்பற்றிடுவோம், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஆகிடுவோம், ஏன் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சூழலெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைச்சி அடுத்த நாள் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னும் பொழுது தான் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி வழக்கில் தண்டனை வந்துடுச்சு, நீங்கள் வந்து கைது செய்யப்படுறீங்க, பார்ப்பன அக்ரஹார சிறைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனை வந்த உடனேயே அந்த யார் வந்து அடுத்ததாக இது கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னும் பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன்னா அப்போ வந்து கொடுக்கப்படும் பொழுது இப்படியாகத்தான் அங்கே ஆரம்பிக்குது. ஆனால் இதில் குறிப்பாக உன்னிப்பாக நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சசிகலா அவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, தினகரன் அவர்களை தொண்டர்கள் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ தொண்டனுக்கு யார் வந்துட்டு அடிப்படையில் முக்கியம்னாக்கா, அந்த கட்சிக்காக யார் பாடுபட்டுருக்குறாங்க, வெளியில் பொது வெளியில் யார் தெரிஞ்சுருக்கிறாங்க. இவங்க 1000 தான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, உற்ற தோழியாக இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, அதெல்லாம் வந்து தொண்டனுக்கு பிரச்சனை கிடையாது. தொண்டனுக்கு அந்த கொடியை பிடிச்சி இத்தனை காலம் நடந்தது யார் அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது இவங்கள வெளியேற்றின உடனே இபிஎஸ் அவர்கள் வராப்புல, அப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டு தான் இபிஎஸ் வர்றாரு, அதை நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் அவர் போய் துர்மயத்தெல்லாம் நடத்தினார். இது வந்து பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தான், ஒரு ஜனநாயக கட்சின்னு இருந்தால் பல குழப்பங்கள் வரும், பல சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் தான் வந்துட்டு தேர்வாகாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இபிஎஸ் வந்துட்டு அந்த பொறுப்பு எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்படியாக இபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு பல்வேறு சிக்கல்கள்லாம் வருது. ஓபிஎஸ் தனி அணி அமைச்சு அவர் வந்துட்டு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புலாம் எடுக்கிறாப்புல. அப்புறம் பல சமரசங்கள்லாம் செய்யப்பட்டு நடுவில் பஞ்சாயத்துதாரர்கள்லாம் வந்துட்டு ஆளுநரே வந்து கையை பிடிச்சி சேர்த்து வச்ச காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து இனி வந்துட்டு சசிகலாவுக்கும் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்தவித இடமும் கட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க.
அப்படியாக அவங்க 2 பேர் வந்துட்டு வெளியேற்றப்படுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியேற்றப்பட்டதுங்கிறது வந்துட்டு இயல்பான ஒன்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க ஏன் இருக்கணும், ஒரு 10 பேர் கூடி பேசினா என்ன ஆகும்னாக்கா, ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் கூடி பேசுகிறாங்க, இவங்க வந்துட்டு ஏன் கட்சிக்குள்ளே தலைமை வகிக்கணும், நம்ம வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கிறோம், இவங்க வந்துட்டு என்னதான் ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்தாலும் பல அமைச்சர்களை இவங்களே உருவாக்கியிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அரசியல்னு வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு பவர் பாலிடிக்ஸ் தானே, யார் கையில் எடுக்க போகிறா அப்படின்னும் பொழுது அங்கே எடப்பாடி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்றுக்கிட்டே வர்றாரு. எடப்பாடி ஆரம்பத்தில் பார்க்கப்பட்ட எடப்பாடிக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எடப்பாடிக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் தெரியும் அவங்க கட்சிக்குள்ளேயே. அன்றைக்கி வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டராக பார்க்கப்பட்டார். 4 வருஷம் முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது என்னது, பரவாயில்லைங்க 4.5 வருஷம் சூப்பராக பண்ணிட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. 4.5 வருஷம் அவர் வந்துட்டு தாக்கு பிடிக்க மாட்டார், இன்றைக்கி போய்டும் அன்றைக்கி போய்டும், எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு நாளையோட கவுந்தரம் ஆச்சு நாளானிக்கு கவுந்தரம் ஆச்சுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொல்லிட்டே இருந்தார். 4.5 வருஷத்தை கடந்துட்டாரா, பவர் பாலிடிக்ஸ் அவர் கெத்தா அந்த இடத்த பிடிச்சிட்டாப்லையா. அப்போ இங்கே தான் சிக்கல் வருது. என்னன்னாக்கா தொடர்ச்சி அந்த இரட்டை தலைமைக்குள்ளே பயணிக்கிறப்ப முடிவுகள் எடுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா, நானும் உங்களுக்கு பார்ட்னர், ஒரு 3 பேர் பார்ட்னர் இருக்கிறாங்க, 3 பேரும் சேர்ந்து அந்த ஆஃபீஸினுடைய முடிவுகளை எடுத்தால் அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்? சரியாக இருக்காது. ஆக என்ன பிளான்னாக்கா, நம்ம 3 பேர் பார்ட்னராக இருக்கலாம், ஆனால் டெசிஷன் மேக்கிங் நீ தான் வந்துட்டு இந்த சேனலுடைய எம்டி அப்படின்னு நான் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தனா ஆகணும். ஆக எத்தனை பேர் வேணா பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அந்த கட்சியில் எத்தனை பேர் வேணா நீங்கள் அங்கமாக இருக்கலாம், லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. அப்போ தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீக்கப்படுறாரு. இப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டாங்க, ஓபிஎஸ் கூட போன வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு சில ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே நீக்கினாலும் கூட செந்தில் பாலாஜி போனார், தங்க தமிழ்ச்செல்வன் போனார், எல்லாம் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு, அதிமுகவுக்கு எதாவது ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகலை. அப்போ அதாவது இவங்களாலாம் வந்து பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. நீங்கள் எத்தனை பேர் ஒன்றா நீங்கள் இப்போ வெளியேற்றப்பட்ட ஆட்களை பாருங்களேன். இப்போ கடைசியாக போன அன்வர் ராஜா வரைக்கும் மைத்ரேயன் வரைக்கும் யார் ஒன்றா எடுத்துக்கங்க, இவங்களால் என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இயக்கம்ங்கிறது வேற, அந்த இயக்கத்துடைய கட்டமைப்புங்கிறது வேற, அந்த பாடி வேற, அந்த பாடியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இவர்கள் கிடையாது, தொண்டர்கள் தான். அப்போ அந்த தொண்டர்கள் யாரை ஏற்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ தொண்டர்களுடைய ஏற்பு அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி அப்படின்னு நகருது. எப்படி ஜானகியா ஜெயலலிதாவான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஜெயலலிதான்னு போய் நின்றுச்சோ, அதே போல் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸான்னு நிற்கும் போது இபிஎஸ்ஸா சசிகலாவா நிற்கும் போது இபிஎஸ்ஸா தினகரனா நிற்கும் போது இபிஎஸ். அப்போ அங்கே ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜானகி தான், ஆனால் இந்த இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் சொல்லிட்டு குடைச்சல் கொடுக்கக்கூடிய இவ்வளோ ஆட்கள் இருந்தாலும் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக யார் பின்னாடி நின்னாங்கனாக்கா இபிஎஸ் பின்னாடி நிற்கிறான். இபிஎஸ் தன்னுடைய தலைமையாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக இந்த கட்சிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. என்ன ஒன்று, அளவுகள் மாறி இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் இவ்வளோ பெரிய கழகம் பிறக்கலை. எம்ஜிஆர் ஏன்னா ஒரு மாஸ் அந்த ஆறாவில் ஒரு பெரிய கட்சியை வந்துட்டு உருவாக்கி அந்த கட்சியில், அதாவது எப்படி வந்து திமுகவினுடைய தொண்டர்கள் அவரால் திமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்களோ அவர்கள் எல்லோரும் பின்னாடி வந்து படை திரண்டு வந்தாங்க. எம்ஜிஆரை ரசிக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவர் பின்னாடி வந்தாங்க. எம்ஜிஆரை நம்பக்கூடியவர்கள், இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்பக்கூடிய எல்லாரும் வந்தாங்க. அப்படின்னும் பொழுது அவர் கொஞ்சம் வலிமையான தலைமையாக இருந்தார். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு ஃபேக்ஷன்லேருந்து உருவான ஒரு தலைவர். அந்த தலைவர் உருவாகி முதல் முறையே வெற்றி பெறாரு. அவர் வந்து அண்ணாவினுடைய நிழலாக இருந்தார், ஒரு அண்ணாவினுடைய தம்பியாக முகமாக இருந்ததால் அவருக்கு வந்துட்டு இன்னும் சொன்னால் எப்படி அந்த பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை அவருடைய லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவருக்கு வந்துட்டு பெரிய ஆரம்பத்தில் தடுமாறதுக்கான எந்த சூழலும் கிடையாது. அவர் உருவாக்கி கட்சி அது, அவர் பின்னாடி எல்லாரும் திரண்டுருக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவருக்கு பெருசாக தடுமாறதுக்கு எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே எம்ஜிஆர் கூட வந்து சேர்ந்தவங்களே எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே கட்சியை விட்டு பிரிஞ்சு போனாங்களே. நாஞ்சில் மனோகரன் அது மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க, சுப்புலட்சி ஜெகதீஷன் நிறைய பேர் அது மாதிரி போனாலும் கூட அதை வந்து எம்ஜிஆருமே பெருசாக கேர் பண்ணிட்டு இருக்குது. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் சொல்லும்போது அந்த கட்டுரையிலையுமே அதை எழுதியிருக்கிறாங்க, இயக்கம்னு ஒன்று இருந்தால் வருவாங்க போவாங்க, இயக்கம் மாட்டும் அது வேலையை தானாக பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா சிம்பிளான ஆன்சராக இருக்குது. நம்ம ஏன் வந்துட்டு எம்ஜிஆரையும் எடப்பாடியும் ஒப்பிடுறோம்னாக்கா, எம்ஜிஆருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இல்லை. எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வந்து ஒரு கட்சி உருவாக்குறாரு. அந்த கட்சி வந்து அவரை சுற்றி பின்னப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அங்கே இருந்து ஏறக்கூடிய வெளியேற்றம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ பெருசாக அவருக்கு வந்து நெருக்கடிலாம் கிடையாது. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த ஒரு 50 ஆண்டுகள் எடுத்து பார்க்குறப்ப இவருக்கு ஒரு நெருக்கடி வந்தது போல் யாருக்கும் நெருக்கடி வரலன்னு நினைக்கிறேன். மேபி கலைஞர் அவர்களுக்கு வந்திருக்கலாம்.
கலைஞர் அவர்களுக்கு வந்த நெருக்கடி தான் எம்ஜிஆர், கலைஞர் அவர்களுக்கு வந்த நெருக்கடி தான் வைகோ. இப்போ கலைஞரை தாண்டி ஒருத்தருக்கு வந்துட்டு நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது நிச்சயமாக எடப்பாடி அவர்களாக தான் இருக்கும். அப்போ இப்படி புரிஞ்சு அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு யாரும் எதிர்க்கலையா அப்படின்னு கேட்டால் ஆர் வீரப்பன் வெளில போனார், நாவலர் நெடுஞ்செழியனே வந்துட்டு முரண்பட்டு நின்னார்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் எம்ஜிஆர் கூடயே அவர் முரண்பட்டுலாம் நின்றுருக்காப்புல. திருநாவுக்கரசர்லாம் இளைஞரணியில் முக்கியமான பொறுப்பில் இருந்து ஒரு அதிமுக அவர் வந்துட்டு பாஜக போயிட்டு அப்புறம் காங்கிரஸ் பண்ணார், அவர் விடுங்க அவருக்கு அது இப்படியாக நிறைய பேர். ஆக இது வந்து புதுசு கிடையாது. ஒரு இயக்கத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெளியேற்றங்கள் அது வந்து இப்போ சேகர்பாபு வந்துட்டு ஜெயலலிதா அவரோட முரண்பட்டு ஏவாவேலு இப்படி வந்துட்டு இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள் வந்துட்டு அதிமுக இருந்து போனவங்க தான். அதுக்காக அந்த இயக்கம் இல்லாமல் போயிடுச்சா? இந்த அமைச்சர்கள்லாம் போன பிறகு தானே அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு 2001. இந்த அமைச்சர்கள்லாம் போன பிறகு தானே 10 வருஷம் ஆட்சி பண்ணிச்சு 2011 21 வரைக்கும். ஆக இது ரொம்ப ரொம்ப இயல்பாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இதில் ஆவுன்னு கத்தத்தில் இதில் எடப்பாடிக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா நடக்குதுனாக்கா, எடப்பாடி வந்துட்டு ஒரு வெற்றியை வந்துட்டு முழுமையாக பார்க்கல. அவர் வந்து 2016 அந்த அம்மையார் கொடுத்து போன அந்த ஆட்சியை வந்து 4 ஆண்டு நடத்தினார், அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார் அப்படின்னும் பொழுது இவரை வந்து சுற்றி வந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது, நிறைய வந்து டெஸ்ட்டுகள் இவருக்கு வைக்கப்படுது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் ஹோல்டு பண்ணிருக்காரு, ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த வெளியேற்றங்கள்லாம் பார்க்குறப்ப இது ஒரு அணி அது ஒரு அணி, ஒரு அணியும் கிடையாது. ஓபிஎஸ் ஒரு தனி, தினகரன் ஒரு தனி, சசிகலா தனி, எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க 4 பேரை முதல்ல அணியாவே இல்லை. அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி யாராக இருந்திருந்தா அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்களா? ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. தினகரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சி 5% வாக்குகளை எடுத்துச்சு. அது ஒன்றும் பண்ணல. 2016 அதிமுக அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்க உதவுச்சு, அவ்வளோதான். வெளிப்படையாக சொன்னார்ல. அதுதான் அவருடைய கோல் வந்து இப்போ வந்துட்டு எதுவுமே கிடையாது. அவருடைய அரசியல் இலக்குங்கிறது வந்துட்டு ஒரே இலக்கு தான், இபிஎஸ் வந்துட்டு எதிர்க்கணும். அது மட்டும் தான் அவருடைய இலக்காக இருக்குது. அவருமே வந்துட்டு தன்னுடைய முடிவுகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு கட்சினாக்கா அதுக்கு எதாவது நோக்கு இருக்கணும்ல. அதிமுகங்கிற கட்சிக்கு வந்து மக்கள் நோக்கு இருக்குது, திமுகங்கிற கட்சிக்கு மக்கள் நோக்கு இருக்குது. அமமுக எதுக்கு? அது எதுக்கு? அவ்வளோதான் அந்த கட்சி. ஆக இவங்க பின்னாடி மக்கள்லாம் கிடையாது. அந்த முதல் தேர்தலில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ யாரும் ஓட்டு போடல, 2021 ஓட்டு போடல. அதே போல் 24 இன்னமும் குறைஞ்சிருச்சு. இப்போலாம் தினகரன் பின்னாடி வந்துட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்களானே எனக்கு தெரில. எனக்கு ஓபிஎஸ் அவர் மட்டும் தான் தனியாக இருக்கார். மிஞ்சி போனால் கூட அவர் பையன் ரவீந்திரநாத் இருப்பார். சசிகலா அவங்களே வீட்டை விட்டு வெளில வரது கிடையாது. எப்பயாவது வெளில வருவாங்க, வெளில வந்துட்டு அதிமுகவை நான் மீட்டே தீருவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு மீண்டும் உள்ளே போயிடுவாங்க. இதுதான் சூழல். அப்போ இவங்களாலாம் ஒன்றும் பெரிய இமேஜ்லாம் கிடையாது. அந்த ஆலமரமாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பல்வேறு கிளைகளும் விழுதுகளும் புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரெஃப்ரெஷன், ஒரு ரீசைக்கிள் மாதிரி தான். ஒரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சியில் வரக்கூடியவங்க சில பேர் வெளியேறினாங்கனாக்கா இன்னும் பல பேருக்கு அது வாய்ப்பு, புதியவர்களுக்கு வாய்ப்பு. ஒரு 100 பேர் வரிசை கட்டி நிற்பான். ஒரு மாவட்ட செயலாளர் இல்லைனாக்கா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அதிமுக திமுக மாதிரியான கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆகிறதுங்கிறது வந்துட்டு என்ன கசக்குமா? அழகாக போய் அந்த இடத்துல அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு ஆளுமை பண்ணுறதுக்கும் இல்லை கட்சி வேலையை பார்க்குறதுக்கும் 1க்கு 100 தகுதியான ஆட்கள் வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கிறப்ப இவங்க போகிறது தான் பெரிய மேட்ச் கிடையாது. நிறைய விஷயங்கள் இன்டெப்த்தாக ஆழமாக பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.